பின்னில் கையெழுத்து வாங்கி கொண்டு மேனேஜர் அறையிலிருந்து தன் இருக்கைக்கு திரும்பிய ஹேமாவை புன்சிரிப்புடன் எதிர்கொண்டாள் வத்சலா. ஏ ஹேமா, ஏ கிளாட் நியூஸ் ஃபார் யூ சோ. இன்னைக்கு மதியம் லஞ்ச் ஹோட்டல் ஆனந்தாவிலே. என்ன, ஓகேவா? அவளின் முகத்தை குறுகுறுப்புடன் ஏறிட்டாள் வத்சலா. 1 செகண்ட் வத்சலா என்றவாறே முடித்து தயாராய் வைத்திருந்த ஃபைலை எதிரே நின்றிருந்த ஃபியூன் ரெங்கசாமியிடம் கொடுத்துவிட்டு பின் நிதானமாய், என்னப்பா விசேஷம்? சீரியஸாய் நெற்றியை சுருக்கியவாறு கேட்டவளுக்கு மெலிதான புன்னகையுடன் பதிலளித்தாள் வத்சலா. கெஸ் பண்ணி சொல்லுப்பா. மறுகணம் ஹேமாவின் மூளைக்குள் 1000 மின்னல்கள். யோசனையுடன் அவளை ஏறிட்டவள் பின் விழிகள் விரிய, ஓ, அன்னைக்கு உங்க நாத்தனாரே பெண் பார்த்துட்டு போனாங்களே, அவங்க கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கும், ரைட்? யா, ஃபோன் வந்தது. பட் எனக்கு இல்லை, உனக்கு. ஜஸ்ட் இப்போதான் நீ மேனேஜர் ரூமுக்கு போன போது உங்க ஹஸ்பண்ட் தான் சென்னையிலிருந்து பேசினார். அவளை முடிக்க விடவில்லை ஹேமா. பதட்டமும் படபடப்புமாய், ஏய், என்னப்பா பேசினார்? கலக்கத்துடன் கேட்டவளே புன்னகையுடன் கையமர்த்தினாள் வத்சலா. சி, அசடு. ஆரம்பத்திலேயே கிளாட் நியூஸ்னு தானே சொன்னேன். நத்திங் டு வரி, ஓகே? சரி சரி, சஸ்பென்ஸ் போதும், விஷயத்தை சட்டுன்னு சொல்லு. பரபரத்தவளின் கரங்களை ஆதரவாய் பற்றி கொண்ட வத்சலா பின் கனிவுடன், ஹேமா, உன் டாட்டர் திவ்யா பெரியவளாயிட்டாலாம். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு. அடுத்த கணம் ஹேமாவின் வயிற்றில் யாரோ பாலை வார்த்த மாதிரி இருக்க இன்ப அதிர்ச்சியில் தோழியின் கரங்களை பற்றி கொண்டாள் அவள். விழிகள் வியப்பில் விரிய, அட, என் திவ்யா குட்டியா? வத்சலா, எனக்கு இப்பவே அவளை பார்க்கணும் போல இருக்குப்பா. குழந்தை நான் இல்லாம அங்கே ஒண்டியா கிடந்து என்னம்மா திண்டாடுறாளோ. இதோ இப்பவே மேனேஜர்கிட்ட லீவ் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறேன். ஓட்டமும் நடையுமாய் மேனேஜர் அறைக்கு சென்ற ஹேமாவின் போன வேகத்திலேயே திரும்பிவிட அவளை குழப்பத்துடன் ஏறிட்டாள் வத்சலா. என்னாச்சுப்பா? மறுகணம் எண்ணெயில் விழுந்த கடுகாய் படபடவென்று புரிந்தாள் ஹேமா. இன்னைக்குன்னு பார்த்து செம மூடு அந்த மேனேஜர் கிளத்துக்கு. விஷயத்தை சொன்னதும் என்னமோ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சியை மூமுன்னு வச்சுக்கிட்டு துளி கூட தாட்சணியமே இல்லாமல் முடிக்க வேண்டிய ஃபைலை முடிச்சிட்டு கொடுத்துட்டு அப்புறமாய் ஊருக்கு ஃபோன்னு சொல்லிட்டாரு. சே, புழுவாய் பிறக்கலாம், நாயாய் பிறக்கலாம், ஆனால் பொம்பளைகளாய் பிறக்க கூடாது. அதிலும் நம்மை மாதிரி வேலைக்கு போகிற பொம்பளைகளாக பிறக்கவே கூடாதுப்பா. கொடுமடா சாமி. வயிற்று பிழைப்புக்காக இப்படி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாய் வெளியூரில் கிடந்து அல்லாட வேண்டியிருக்கு. கண்களின் ஓரம் நீர் எட்டி பார்க்க தலையை குனிந்து கொண்டாள் அவள். உண்மையிலேயே அவளை பார்க்க பாவமாய் இருந்தது வத்சலாவிற்கு. அவளின் தோளை ஆதரவுடன் பற்றி கொண்டவள் பின் ஆதரவாய், ரிலாக்ஸ் ஹேமா, நீ ரொம்பவும் குழம்பி போயிருக்கே. திவ்யா ரொம்ப ஸ்மார்ட், மேனேஜ் பண்ணிப்பா. நிஜமான ஆதங்கத்துடன் பேசினாள் அவள். ஆற்றாமையும் சலிப்புமாய் அவளுக்கு பதிலளிக்க துவங்கினாள் ஹேமா. திவ்யா குட்டி ரொம்பவும் சாப்பிட்டு தெரியுமா? கொஞ்சம் அதிர்ந்து பேசினால் கூட அழுது விடும் ரகம். அதுவும் இந்த மாதிரி சமயத்தில் அவளோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்க கூட வீட்டில் லேடிஸ் யாரும் இல்லையே வத்சலா. அக்கம் பக்கத்துலேயும் அவ்வளவாய் பழக்கம் இல்லை. இருந்த ஒரே ஒரு உறவு என்னோட அப்பா அம்மா. அவங்களையும் உதறி எரிஞ்சிட்டு வந்தாச்சு. நீண்ட பெருமூச்சு விட்டவாறு வேதனையுடன் புலம்பிக் கொண்டிருந்தவளின் தோளை ஆதரவுடன் பற்றி கொண்ட வத்சலா பின் மெல்லிய குரலில், அச்சோ, என்ன ஹேமா நீ? டோன்ட் பி எமோஷனல். அவ கூட அவளோட ஃப்ரெண்ட் உஷா இருக்காளாம். உன் ஹஸ்பண்ட் சொன்னார். நான் தான் உன்கிட்ட சொல்ல மறந்து போயிட்டேன். தோ பாரு, நீ இப்பவே அவ கூட ஃபோனில் பேசு. அப்புறம் 4 மணி பஸ்ஸுக்கு கிளம்பிடலாம். சரி சரி, வா, சீக்கிரமாக வேலையை முடிக்கலாம்.
வாஞ்சையாய் அவள் முதுகில் தட்டினாள் வத்சலா. அவளின் ஆறுதலான வார்த்தைகள் ஹேமாவின் மனதுக்கு பஞ்சு ஒத்தடம் கொடுத்தாற் போலிருக்க வேகமாக தன் கேபினை நோக்கி விரைந்தாள் அவள். திட்டமிட்டபடியே ஊருக்கு கிளம்பிவிட்டாள் ஹேமா. பஸ்ஸில் ஜன்னலோரம் சீட் கிடைத்தது. அப்பாடா வென்றிருந்தது அவளுக்கு. மகள் திவ்யாவுடனும் கணவருடனும் செல்போனில் தொடர்பு கொண்டு மனதுக்கு ஆறுதலாகவே இருந்தது. தான் பயந்தது போலன்றி மகள் தைரியமாகவும் துணிச்சலாகவும் பேசவே உடலில் புது இரத்தம் பாய்ந்தாற் போலிருந்தது அவளுக்கு. ஜெட் வேகத்தில் ஆபீஸ் வேலையை முடித்து கொடுத்துவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரே இருந்த ஸ்வீட் ஸ்டாலில் திவ்யாவுக்கு பிடித்தமான மில்க் ஸ்வீட்டை வாங்கி கொண்டு இதோ ஒரு வார விடுப்பில் ஊருக்கு கிளம்பிவிட்டாள். ஹேண்ட்பேக்கை மடியில் அணைத்தவாறு ஜன்னலில் வசதியாக சாய்ந்து அமர்ந்திருப்பவளை ஜிலு ஜிலுவென்று வீசிய எதிர்காற்றுடன் தூக்கமும் கண்களை சுற்ற ஆரம்பிக்க லேசாக கண்களை மூடிக்கொண்டாள் அவள். ஏனோ அம்மாவின் முகம் மனக்கண் முன்பு தோன்றி மறைந்தது அப்போது அவளுக்கு. அன்று அம்மாவும் இப்படித்தானே நான் பெரியவளான செய்தி கேட்டு மகிழ்ச்சியில் பூரித்து போனாள். அந்த நாள் இப்போது மனக்கண் முன்பு நிழற்படமாய் தோன்றியது. அன்று என் ராஜாத்தி கண்ணம்மா, என் கண்ணே பட்டுடும் போலிருக்கு. இளம் பச்சை நிறத்தில் அரக்கு கரை பார்டர் வைத்த பட்டு பாவாடையே தலையை உடுத்தியபடி புன்சிரிப்புடன் நின்றிருந்த மகள் ஹேமாவை கண்டு பெருமை பிடிபடவில்லை அம்மாவிற்கு. மகள் ஹேமாவின் கன்னங்களில் மாறி மாறி முத்தமிட்டவள் பின் அருகே நின்றிருந்த தன் கணவரிடம், பார்த்தீங்களா நம்ம பொண்ண, தகதகன எப்படி ஜொலிக்கிறா பாருங்க. இவளே கல்யாணம் பண்ணிக்க நான் நீனா போட்டி போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை பசங்க நம்ம வீட்டு வாசல்லையே கியூ நிற்க போறாங்க பாருங்க. பெருமை பிடிபடாமல் வாய்க்கொள்ளா சிரிப்புடன் பேசிய மனைவியை குறும்புடன் ஏறிட்டார் ஹேமாவின் அப்பா. ஆமா ஆமா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். ஏன்னா என் பொண்ணு அழகுல அப்படியே எண்ணெயில் உரிச்சு வச்சிருக்கா. தமாசாய் கண்டித்தவாறு பேசிய கணவரை பொய்க்கோபத்துடன் முறைத்து அவரின் மார்பில் செல்லமாய் அம்மா குத்திய காட்சி இப்போது கண்முன் நிழலாய் வந்து நின்று ஹேமாவின் கண்களை இப்போது நிறைத்தது. பிஎஸ்சி கணிதம் படித்து கொண்டிருந்த போது ஒரு சின்ன கால் தூண்டு கடுதாசியில் என் மனதுக்கு பிடித்த வாழ்க்கையை தேடி செல்கிறேன், தயவு செய்து தேட வேண்டாம் என்கிற வாசகங்களை எழுதி டிவி ஸ்டாண்ட் அருகே வைத்துவிட்டு காதலன் கிருஷ்ணாவுடன் ரயிலேறி சென்னை வந்து விளையாட்டாய் 14 வருடங்கள் முடிந்து விட்டிருக்க, குடும்பம், குழந்தை, ஆபீஸ் இப்படி இடையே வந்த புது பிணைப்புகளில் நாட்கள் மாதங்கள் வருடங்களாய் ஜெட் வேகத்தில் உருண்டோட கிருஷ்ணா மட்டும் அவ்வப்போது புலம்புவான். தோ பார் ஹேமா, 1000 தான் ஆனாலும் நாம பண்ணினது ரொம்ப தப்புமா. எனக்கு தான் அரிசின்னு அள்ளி பார்க்க ஆள் இல்லை, உமின்னு ஊதி பார்க்க நாதி இல்லை. சின்ன வயசுலேயே பெத்தவங்களே பறி கொடுத்துட்டு உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஹாஸ்டலிலே வளர்ந்தவன் நான். ஆனா உன் விஷயம் அப்படி இல்லைம்மா. உனக்கு பெத்தவங்க இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட மாலையும் கழுத்துமாய் அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க போலாம் வான்னு தலைப்பாடாய் அடிச்சுக்கிட்டேன். நீ கேட்கல. ஆனா இப்போவும் ஒன்றும் குடி முழுகி போயிடல. நம்ம பொண்ணு திவ்யா குட்டியை கூட்டிக்கிட்டு ஊருக்கு போகலாம். பேத்தியை பார்த்த சந்தோஷத்திலே அவங்க 2 பேரோட கோபமும் பறந்து போயிடும். என்னதான் ஆனாலும் உன்னை பெற்றவங்க இல்லையா? நீ ஓகேனா சொல்லு, இந்த வீக் எண்டிலே பிளான் பண்ணலாம். ஒருவித எதிர்பார்ப்புடன் அவன் ஹேமாவை நோக்க அவளோ விரக்தியுடன் சிரித்தாள். இல்லைங்க, எனக்கு அவங்களை பற்றி நல்லாவே தெரியும். அவங்களுக்கு புடிவாதம் ஜாஸ்தி. கண்டிப்பா நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆமாம், திவ்யா குட்டியோட நாம் அவங்க முன்னாடி போய் நின்னாலும் கட்டாயம் நம்மை அவமானம்தான் படுத்துவாங்க. அந்த குழந்தை மனது பொக்குன்னு போயிடும். என்ன ஆனாலும் நாம் அந்த ரிஸ்கை மட்டும் எடுக்க வேணாங்க. இதே ரீதியில்
வருடங்கள் உருண்டோட 2 மாதங்களுக்கு முன்பு உன்னிகிருஷ்ணன் கச்சேரியை முன்னிட்டு கிருஷ்ணகான சபாவிற்கு கணவனுடன் ஹேமா சென்றிருந்த போது தற்செயலாய் முன் வரிசையில் அமர்ந்திருந்த தன் ஊர்க்கார பையன் கண்ணனை கண்ட போது இன்ப அதிர்ச்சியில் உறைந்துதான் போனாள் அவள். சற்றும் தாமதிக்காமல் கன நேரத்தில் அவள் முன் ஆஜரான அவளை கண்டு கண்ணனுக்கும் ஆச்சரியம் பிடிபடவில்லை. கண்களே அகலை விரித்தவாறு, ஏ ஹேமா, வாட் ஏ பிளசன்ட் சர்ப்ரைஸ்! அருகே அமர்ந்திருந்த தன் மனைவியிடம் ஹேமாவை அறிமுகப்படுத்தியவன் பின் பேச்சுடனே, ஹேமா, நீ பாட்டுக்கு அன்னைக்கு வயசு கோளாறுல என்ன செய்யறோம்னு துளி கூட யோசிக்காம ரொம்ப ஈஸியாய் ஒரு கால் கடுதாசி எழுதி வச்சுட்டு புறப்பட்டு போயிட்டே. அன்னைக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் கதறின கதறல் இருக்கே, அதை வார்த்தையாலே வர்ணிக்க முடியாது. பாவி பொண்ணு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி தொலைச்சிருந்தா நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்னு சொல்லி மாய்ஞ்சு போட்டாங்க. ஹேமா, இப்பவும் ஒன்றும் குடிமூழ்கி போயிடல. நீயும் உன் ஹஸ்பண்டும் ஊருக்கு போய் உங்க அம்மா அப்பாவை போய் ஒரு நடை பார்த்துட்டு வாங்கலேன். பேசி கொண்டிருக்கும் போதே பின் வரிசையில் அமர்ந்திருந்த தன் கணவனையும் மகள் திவ்யாவையும் அழைத்து வந்து அவனுக்கு அறிமுகப்படுத்தினாள் ஹேமா. அப்போது தன் விசிட்டிங் கார்டை எடுத்து கிருஷ்ணாவிடம் நீட்டியவாறே, கண்ணன், நைஸ் டு மீட் யூ சார். உங்கள் ஒய்ஃப் ஹேமாவோட அம்மா அப்பாவும் எங்கள் அம்மா அப்பாவும் ரொம்ப க்ளோஸ். இன்னைக்கு நான் உங்களை எல்லாம் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. பைதிவே, நான் அடையாறில் தான் இருக்கேன். ராம் இண்டஸ்ட்ரியில் இன்ஜினியராக இருக்கேன். போன வாரம் கூட ஊருக்கு போயிருந்தேன். அப்படியே ஹேமாவோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்தேன். ஓகே சார், ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஹேமாவையும் திவ்யாவையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வாங்க. சரளமாய் பேசினவனே புன்னகையுடன் ஏறிட்டான் கிருஷ்ணா. அன்று கண்ணன் சொன்னதை இன்று எண்ணி பார்த்தபோது பந்து போல் ஏதோ ஒன்று உருண்டு நெஞ்சை அடைத்து கொள்ள அழுகை முட்டி மோதி கொண்டு வந்தது இப்போது ஹேமாவுக்கு. கடவுளே, அருமை பெருமையாய் வளர்த்த பெற்றோரிடம் எத்தனை வீம்பாய் பிடிவாதமாய் இருந்திருக்கிறோம். 14 வருடங்களுக்கு முன்பு ஒரு அதிகாலை பொழுதில் உதறி எரிந்துவிட்டு வந்த தன் பெற்றோரை எண்ணி இப்போது மௌனமாய் குலுங்கி குலுங்கி அழுதவள். அவளையும் அறியாமல் ஒரு கட்டத்தில் கண் அயர்ந்து போக பஸ் கொடுத்த குலுக்கலில் சட்டென்று விழித்து கொண்டாள். சைதாப்பேட்டை, சைதாப்பேட்டை கண்டக்டரின் கண்ணீர் குரல் அவளை உலுக்கி போட அவசர அவசரமாக லக்கேஜை எடுத்துக்கொண்டு பஸ்ஸை விட்டு இறங்கி ஆட்டோ ஸ்டாண்டை நோக்கி விரைந்தாள் ஹேமா. ட்ரிங் ட்ரிங் காலிங் பெல்லின் அழைப்புக்கு கதவு திறக்கப்பட எதிரே நின்றிருந்த அந்த நபரை கண்டு கிட்டத்தட்ட மயக்கம் போட்டு விழாத குறை ஹேமாவுக்கு. இன்ப அதிர்ச்சியில் ஒரு கணம் நிலை தடுமாறி போனாள் அவள். பின்னே இருக்காதா? எதிரே நின்றிருந்த அந்த நபர் உயிருக்கு உயிராய் கண்ணுக்கு கண்ணாய் வளர்த்த அம்மா அல்லவோ? அம்மா, அதற்கு மேல் பேச நான் எழவில்லை அவளுக்கு. இன்னதென்று விவரிக்க முடியாத உணர்ச்சி உடலெங்கும் வியாபிக்க கற்சிலையென நின்றிருந்தவளின் இடையை சுற்றி அணைத்து இழுத்து கொண்டாள் அவள் தாய். அவள் விழிகளிலும் நீர் படலாம். 14 வருடங்களுக்கு முன்பு தொலைந்துவிட்ட தன் தாயை கண்ணெதிரே, அதுவும் மிக மிக அருகே கண்டபோது நம்ப முடியாமல் தன்னையே ஒரு முறை கிள்ளி பார்த்து கொண்டாள் ஹேமா. குப்பென்றதோர் உணர்வு ரோம காலின் வழியே உள் புகுவது போலிருக்க உணர்ச்சி குவியலில் திக்குமுக்காடி போனாள் ஹேமா. அம்மா, என்னை மன்னிப்பியாம்மா? கேவிய மகளின் தலையை வாஞ்சையுடன் வருடினாள் அம்மா. சி, அசடு, கண்ணை துடைச்சுக்கோ. ஹேமா, நீ இப்போ எங்களோட பொண்ணு மட்டுமில்ல, ஒரு பெண்ணுக்கு தாய். ஒரு அம்மாவோட ஏக்கங்களும் ஆசைகளும் இப்போ உனக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதனால தான் மாப்பிள்ளை வந்து கூட்ட உடனேயே நானும் உங்க அப்பாவும் அவர் கூடவே கிளம்பிட்டோம். அவளை முடிக்க விடவில்லை ஹேமா. அம்மாவின் கரங்களே மென்மையாய் பற்றியவாறே, என்னம்மா சொல்ற? என் வீட்டுக்காரர் நம்ம வீட்டுக்கு வந்தாரா? விழிகள் வியப்பில் விரிய நம்ப முடியாமல் கேட்டவளே
வாஞ்சையுடன் அணைத்து கொண்டாள் அம்மா. ஆமா ஹேமா, உங்க வீட்டுக்காரர் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தார் தெரியுமா? நம்ம கண்ணன் தான் அவரே அழைச்சிட்டு வந்தான். உனக்கு சர்ப்ரைஸா இருக்கு இல்ல? குறுகுறுவென்று அவள் முகத்தை ஏறிட்டாள் அம்மா. அம்மா, எனக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியலம்மா. கண்ணன் அழைச்சிட்டு வந்தானா? பரபரத்தாள் ஹேமா. ஆமாம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி உன்னையும் மாப்பிள்ளையும் ஏதோ ஒரு சபாவிலே வச்சு பார்த்தானாம் அவன். அப்போ அவனோட வீட்டு ஃபோன் நம்பரையும் கொடுத்தானாம். திவ்யா குட்டி பெரியவளான விஷயத்தை ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை அவனுக்கு சொல்லி எங்களுக்கும் தெரிவிக்கும்படி சொன்னாராம். ஆனா கண்ணன் ஒருபடி மேலே போய் திவ்யாக்கு துணையாய் தன்னோட மனைவியை வீட்டில் விட்டுட்டு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். எல்லோரும் மனம் விட்டு பேசினோம். இதே ஆரம்பத்திலேயே செஞ்சிருந்தா பிரச்சனை இந்த அளவுக்கு நீடிச்சிருக்காது. எல்லாத்துக்கும் வேலை வரணும் இல்லையா? மூச்சு விடாமல் அம்மா பேசி முடிக்க கண் கொட்டாமல் அவளையே பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் ஹேமா. பின்னர் கம்மிய குரலில் தலையை குனிந்தவாறு, அம்மா, முழுக்க முழுக்க தப்பு என்மேல்தாம்மா. காலம் கடந்து கேட்கிறேன், என்னை மன்னிப்பியாமா? அம்மா. மனம் நெகிழ்ந்து போய் ஹேமா சொன்னபோது அவள் தலையை மார்பில் சாய்த்து கூந்தலை மெல்ல வாடினாள் அம்மா. அங்கே பிடிவாதம் நொறுங்கி அன்பு எனும் அமுதம் பொங்கி ததும்ப தொடங்கியிருந்தது. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.